அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம். வீடியோவை போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்து இப்போ வீடியோ வாரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போடுறதுக்கு எப்படியுமே டைம் இல்லை. ஒரு 5 டே மட்டும் இருக்கும். ஏன்னாண்டா கொஞ்சம் பிஸி தான் நாள் தான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அவுட்டிங் வ்ளாக் தான். உங்களுக்கு வீடியோ பார்க்க சில விளங்கிருக்கு. ஒன் டே நாள் ஏர்போர்ட் போன வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முதல்ல ஏர்போர்ட் போனது வந்தது அதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கிறேன். இது அண்டே நாள் வரைந்த நாள் தான். எப்படியும் இந்த வீடியோ எடுத்து ஒரு 5 டே தான். பண்டே நாள் மண்டே மார்னிங் நாங்கள் 3 o'clock வீட்டிலேருந்து போக சொல்ல காலையில் இங்கேருந்து நாங்கள் போய் அங்கே சேர்கிறதுக்கும் டைமும் சரியாகவே 5 மணி ஆயிட்டுது. அவர் வெளியாகிறதுக்கும் அதே டைம் ஆயிட்டுது. எப்படி ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் போனோம். நாங்கள் ஆட்டோ பார்க்கிங் ஏரியாவில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் நடந்து போனோம். ஒரு போகிற டைம் அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, ஒரு வேன்காரன் ஆக்சிடென்ட். அதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் இடத்துல நின்று பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற இடம் தான் நல்லாவே படிஞ்சிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் போகிற டைம் 5:30 ஆகிட்டுது அந்த இடத்துக்கு போய் சேர. இப்போ அண்டே நாள் போகிறவங்களோட வெளிநாட்டுக்கு வாரவங்க தான் அதிகமாகவே கூட்டம் கூடுதலாக இருந்துச்சு. முதல் நாள்களில் நாங்கள் எங்களோட சின்ன காலங்களில் ஏர்போர்ட் போகிறோம்னா அந்த பிளேன் பார்க்கறதுக்கே ஒரு இடம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்து அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு போவோம். அந்த இடங்கள் இப்போ எப்படி மெயில் இப்போ நாங்கள் இது வெளியாயிரம் கூட்டின்னு வர்றது இல்லாட்டி விட போகிறோம், அந்த இடத்துல விட்டு வந்துடுவோம் அப்படியே வீட்டுக்கு. இப்போ முதல் நாள்கள் முந்தைகள் அப்படிகளில் பிளேன்கள் பார்க்க போகிறது அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போயிட்டோம். உங்களுக்கு வீடியோ பார்க்க சொல்லி வழங்கும் நல்ல ஒரு கூட்டம் தான் இருந்துச்சு. தாண்டே நாள் இப்போ அவங்களோட பாப்பா இந்த பக்கம் சரியான சந்தோஷமாக ஒரு பக்கம் வெக்கம் அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு ஒரு 5 மினிட் பிறகு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். கிளம்பி வாரத்துக்கு முதல்ல கொஞ்சம் அந்த இடத்துல நின்று ஆட்டோ வரும் வரைக்கும். ஏன்னா நாங்கள் காலையில் இப்படி 3 மணிக்கு போல் தான் கிளம்பினோம். எப்படி டீயை நான் வீட்டிலே ஊற்றிட்டு போனேன். வேறு எதுவும் எடுக்கல. அப்படி வார டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் கொஞ்சம் சாப்பாடுண்டா சோட்டிஸ்கள் தான் எடுத்துட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு போன டீயை நான் ஊற்றி எடுத்துட்டேன். ஒரு இஞ்சி டீ தான் ஊற்றி எடுத்துகிட்டு போனேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க வாரவங்க எல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டு வருவாங்க. இது மினிவாங்கூரில் உள்ளது. இப்போ அதில் நாங்கள் சாப்பிட்ற டைம் தானே இது. இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் டீயை ஊற்றி அப்படியே குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டீ ஊற்றுற டைமுக்கு நாங்கள் எவ்வளோ டீ ஊற்றினோம், சின்னவங்களும் ஐஸ்கிரீம் தான் கேட்பாங்க. அப்போ அவக்காக வேண்டி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். இப்போ அதெல்லாம் குடிச்சிட்டு அவற்றில் கொஞ்சம் இருந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இப்போ வீடு சேர ஒரு 9:30 மட்டும் இருக்கும். அந்த டைம் வீடு சேர்ந்து அப்புறம் நான் அதுக்கு போகிற வீடியோ ஒன்று முடிக்கல. இப்போ லன்ச் டைம் தானே கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்துட்டேன். இது பிரியாணி செய்கிறதுக்கு கசிவு கொஞ்சம் ஆமண்ட் கொஞ்சம் ஜீயில் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி சிக்கன் 65 செய்யாமல் சிக்கனை நான் ஃப்ரை பண்ணியே அந்த பிரியாணியோடு சேர்த்து செய்ய போகிறேன். வீடியோ முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை அப்படி எடுத்து வச்ச பிறகு இதே ஒயிலில் கீ அதில் கீயில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி அதோட வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி இதோட ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஒனியன் ஃப்ரை பண்ணுறது இந்த ரைஸ் பிரியாணிக்கு மேலால் போடுறதுக்காக வேண்டி தான். நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இது அவசரமாக ஃப்ரை பண்ணணும்னா கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ டக்குன்னு ஃப்ரை பண்ணி ஆகிடும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் செய்ய போகிறேன். பாஸ்மதி அரிசியை அப்படியே நான் ஒரு அரை அவர் மட்டும் ஊற வச்சுட்டேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் தரேன். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டைம் இதை பார்த்து இதே போல் பிரியாணி செஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் பரட்டி அப்படியே இந்த சிக்கனை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒனியனும் நல்லா ஃப்ரை ஆகி வந்தது. இந்த டைமில் நாங்கள் இதை இறக்கிடணும், இல்லாட்டி கருகிடும். இந்த டைம் கொத்தமல்லி புதினா எல்லாம் தேடினேன். பக்கத்து கடைகளும் கிடைக்கல. அப்போ நான் உள்ளத்தை கொண்டு இதை செஞ்சுட்டு இந்த பிரியாணியை ஒரு அகலமான சட்டி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் கீ சேர்த்துக்கணும்.
கீ வந்து நல்லா மெல்ட் ஆகி வரச்சல் அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் பாம் ஆயில் எது வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்த போகிற இதெல்லாம் நல்லா சூடாகி வரச்சல்ல நீங்கள் இதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பட்டை இலை அது இருந்தாலும் ஒரு இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா பொரிய விடணும். நீங்கள் ஃப்ளேமை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரச்சல் இதோட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கணும். 1 கிலோ அரிசிக்கு எப்படி ஒரு 350 கிராம் போல் வெங்காயம் சேர்த்துட்டா போதும். இதோடய வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுட்டேன். இதெல்லாம் நல்லா இன்னபடி வதங்கி வரச்சல இதோட வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ணின ஆயிலையும் இதோட கொஞ்சம் சேர்த்துட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். சேர்த்த போகிற இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். வெங்காயம் வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகினா தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டே நல்லா இருக்கும். இப்போ இதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு பச்சை வாசனை போகும் அளவுக்கு நீங்கள் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வரச்சல நல்ல ஒரு வாசமாக இருக்கும் வீடு. இப்போ இதோட வந்து நான் பச்சை மிளகாய் சின்னது பெரியது சேர்த்துட்டேன். அதோட பழுத்த தக்காளியும் சேர்த்துட்டேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்க்குற டைமுக்கும் நீங்கள் ஒரு பழுத்த பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கள். அந்த பிரியாணி நல்ல கலராக வழங்கும் அந்த மிளகாய் எல்லாம். நான் இதுக்கு முதல்ல இந்த பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட நான் வந்து தயிர் சேர்த்துட்டேன். தயிரும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இது கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கூடுதல் அளவு இந்த கருவேப்பிலை ரொம்பையும் சேர்த்துட்டேன். இதுக்கு பதிலாக கொத்தமல்லி இலை புதினா இலை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்தப்படி இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதோட சேர்த்துட வேண்டியதான். சேர்த்த பிறகு இதே நல்லா இன்னும் அப்படி கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு இது பாஸ்மதி அரிசி அடுத்து சீரக சம்பா கீரி சம்பா எந்த வேணும்னாலும் செய்யலாம். இதோட கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த பிரியாணிக்கு உப்பு சேர்க்குறதா நீங்கள் கொஞ்சம் தூக்குதலாக கறிக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த லாஸ்ட்டில் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உப்பும் சரியான அளவில் இருக்கும் பிரியாணியில். இப்போ நாங்கள் ஊற வச்சு இந்த அரிசியை வந்து இதோட சேர்த்துட்டேன். 1க்கு 1.5 கப் மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் எந்த பவுலில் அரிசி அளக்குறோ அதே அளவில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு உப்பையும் இந்த டைம் செக் பண்ணி போதாண்டா உங்களுக்கு உப்பையும் போட்டுக்கொள்ளலும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வேக விடணும். அது வெந்து வரிசையில் உங்களுக்கு இதை டம் போட்டுடணும். இதை நான் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டேன். வெந்து வரிசையில் நான் இப்போ இதை டம் போட்டுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் எடுத்துட்டேன். இப்போ இந்த அரிசி இந்த சோறும் தண்ணி முறை மட்டத்தில் வரிசையில் நீங்கள் இதை டம் போட்டுற வேண்டியதுதான். பழைய தோசைக்கல்லுக்கு மேலே நல்லா ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சு இதை டம் போட வேண்டியதுதான். இதுக்கு மேலே கொஞ்சம் வாசத்துக்காக நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டேன், ஒரு டீஸ்பூன் மாதிரி. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன். நெய்யும் எப்படி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்ளும் மேலும். சேர்த்த பிறகு இதோட ஃப்ரை பண்ணி வச்சு இந்த ஒனியன் சேர்த்துட்டேன். இந்த கலரும் சேர்க்கல. ஃப்ரை பண்ண ஒனியன் அதோட வந்து கெசியோ ஆமண்ட் இதையும் சேர்த்துட்டேன். இந்த டைம் உங்களுக்கு ப்ளம்ஸும் சேர்த்துக்கொள்ளையிலும் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இது ஒன்றும் சேர்க்காமையும் நார்மலாக செஞ்சாலும் இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு அப்படியே வச்ச பிறகு இதை ஆஃப் ஆக்கிடணும். அப்போ அது கணக்காக டம் ஆகி வந்துடும். ஆஃப் ஆன பிறகு அதே அடுப்பில் நீங்கள் வச்சிடுங்க இறக்கிடாமைக்கு. அது ஒரு 10 நிமிஷம் போன பிறகு நீங்கள் அப்படியே டம் உடச்சி உங்களுக்கு சேவ் பண்ணணும். இப்போ வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பார்க்க சில வீடியோவில் விளங்கும். இதுக்கு சைட் டிஷ்டாக நான் வந்து இந்த சின்ன வெள்ளரி அந்த பிப்பிஞ்சாக்கான்னு சொல்லும் அந்த சம்பல் தான் செஞ்சேன். அதோட கருவேப்பிலை சம்பளுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, தேங்காய், சீரகம், மிளகு, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட புளியம்பளம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தயிர் சாம்பலுக்கு தயிரோட வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்து வந்து கேரட் அதெல்லாம் சேர்த்துட்டேன். சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி சேர்த்துட்டேன். அதோட தேவையான உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்துட்டேன். நீங்கள் இந்த வெள்ளரிக்கை பிஞ்சு சேர்த்து செய்தேன்டா, அதாவது நாங்கள் சொல்லுவேன்டா வெள்ளரிக்கையில்
பிப்பிஞ்சக்காய் அது சேர்த்து செய்கிறேன்னா நீங்கள் இதை வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு தண்ணியோட பார்க்கும் இந்த சம்பல் சம்பல்னா சலட் தான். இப்போ வந்து கருவேப்பிலை சம்பல் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். சண்டே பிரியாணிக்கு சைடிஷ்ட்டு வந்து இவ்வளவு தான். கருவேப்பிலை சம்பளம் பிப்பிங்க சம்பல் தான் செஞ்சுருந்தேன். இப்போ எங்களோட பிரியாணி இப்போ ரெடி. இப்போ நான் வந்து இதை தம் உடச்சி காய்ச்சின்னு எப்படின்ட்டு கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா பெர்ஃபெக்டாக நல்ல சரியான முறையில் இந்த பிரியாணி வந்துருந்துச்சு. 2 நாள் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பிரியாணி. எல்லோரும் நல்லா சொல்லி சாப்பிட்டாங்க. இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சிக்கன் அந்த ஃப்ரை பண்ணி போட்டது அப்படியே ஃப்ரை பண்ணின மாதிரியே இருக்குது. கரைஞ்சி உடஞ்செண்ணெய் அப்படி எதுவும் இல்லாமக்கி. அப்போ எங்களுக்கு இதுக்கு சிக்கன் 65 தேவையில்லை, இதே போதும். 2 நாள் பிரியாணி இவ்வளவுதான். நாங்கள் எல்லோரும் இருந்து சாப்பிட இருந்துட்டோம். உங்களுக்கு பிரியாணி பார்க்க சரி வழங்கியிருக்கும். அந்த அரிசி வந்து சோறு உடையாமல் குலையாமல் அப்படியே இருக்குது. அடுத்து வந்து நல்லா கலராகவும் இருந்துச்சு இந்த பிரியாணி. டேஸ்ட்டும் அதே போல் நல்லா இருக்குது. இப்போ நான் இந்த சட்டியில் வந்து கீழ்ப்பகுதி காட்டுறேன். அடிப்பிடிச்ச எதுவும் ஆகலை. உண்மையிலே நல்லா இது வந்துச்சு பிரியாணி. ஏன்னா நான் இந்த பிரியாணி செஞ்ச பெருநாள் டைம் செய்யவும் இல்லை வாங்கவும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ நான் இன்றைய பிரியாணி செஞ்சுருந்தேன். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட இருந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய நாள் வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி தான். இப்படி தான் போணுச்சு அன்றைய நாள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டான வீடியோ ஒன்று சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் கல்லு கொஞ்சம் பின்னால் போட்டு வச்சுருந்தேன் பின்னால் வச்சுக்கிட்டு அழுகு